நேத்து ராத்திரி 5:45 அலற வச்சு தூங்கிட்டேன். ஆனா என்னன்னு தெரியல, 5:30 எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. சரி இன்னைக்கு அலறதுக்கு வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு கிரவுண்டுக்கு கிளம்புனேன். பைக் எடுக்க போனப்ப தான் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டேன். ஏன்னா என்னோட பழைய குட்டி புள்ளி கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அந்த பைக் தான் என்னோட எல்லா பெண்ணும் கூடவே இருந்தது. வெயில், மழை, வேலை, வாலிபால் எல்லா நினைவுகளும் அது இருந்தது. ஒயிட் டிராகன் வாங்கினதுக்கு அப்புறம் அது ஒரு ஓரமாவே நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா வாழ்க்கை என்ன கத்து கொடுக்குதுன்னா, புதுசு வந்ததை பழச மறக்க கூடாது, பழச மதிச்சுக்கிட்டே புதுசோட சேர்ந்து முன்னேறணும். அந்த ஃபீலிங்கோட கிரவுண்டுக்கு போயிட்டேன். கிரவுண்டுல போய் பார்த்தா இன்னைக்குமே யாருமே வரல. நான் என் ஒயிட் டிராகன் பெர் பால் இந்த 3 தான் வந்திருந்தோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளே பிராக்டிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சு, அதே நேரத்தில் சூரியனும் டே இன்னைக்கு ஒன்று ஒர்க் அவுட் பண்ண விட்டா தானே நல்லா டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மூஞ்சில பளீர்னு அடிச்சிட்டு இருந்தது. ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலாம்னு இருந்தப்போ எங்க அம்மா வந்து ஒரு ஃபோன் கால், சீக்கிரமா வீட்டுக்கு வாடா, உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்ன கொரியர்னு கேட்டேன். எனக்கு தெரியல, நீயே சீக்கிரம் வந்து பாருன்னு சொன்னாங்க. சரி இன்னைக்கு ஒர்க் அவுட்டுக்கு ஒரு சின்ன லீவை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வழி முழுக்க என்ன கொரியரா இருக்குன்னு ஒரே யோசனை. வீட்டுக்கு வந்து அந்த பாக்ஸை பார்த்ததும் ஒரு நிமிஷம் பேசவே முடியல. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்ல 100K சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்காக யூடியூப்ல இருந்து சில்வர் பிளே பட்டன் தான் அனுப்பியிருந்தாங்க. அந்த பாக்ஸை கையில வாங்கினப்ப நம்ம கஷ்டப்பட்ட ஒவ்வொரு நாளும் கண் முன்னாடி வந்துச்சு. எத்தனை வீடியோ எடுத்தோம், எத்தனை தடவை டெலீட் பண்ணோம், எத்தனை தடவை மனசு உடைஞ்சாலும் மறுபடியும் அப்லோட் பண்ணோம். அதுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு அங்கீகாரம் மாதிரி தான் இது இருந்துச்சு. நானும் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் நினைச்சேன், இவ்வளவு தூரம் வந்துட்டோம்னா இனி விடக்கூடாது. ஆனா இன்னைக்கு அதை ஓபன் பண்ணல. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ கண்டிப்பா பண்ணணும். அதனால கொஞ்ச நாள் நீங்களும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மார்னிங் முழுக்க என்னோட லேண்ட் ப்ரொமோஷன் பிசினஸ் பார்த்துக்கிட்டே ஈவினிங் என்னோட ஃபேவரட் ஒர்க்கான வாலிபால் கோச்சிங் தான். அதுவும் நம்ம பண்போலி சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல தான் இப்போ வாலிபால் கோச்சா ஜாயின் பண்ணிருக்கேன். அதுவும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை சோனல் மேட்ச். அதுக்கு அண்டர் 14 டீமும் அண்டர் 19 பாய்ஸ் டீம் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டைம் வேற ரொம்ப கம்மி. அதனால ஒரு நல்ல பிளேயரை உருவாக்கணும்னா கோச்சும் கஷ்டப்படணும், பிளேயரும் கஷ்டப்படணும். அந்த மாதிரி தான் பசங்களும் சரி, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வின் பண்ணணும். ஒர்க்க முடிச்சிட்டு கிளம்புற வழியில கண்டிப்பா எனக்கு தலைவலி இருக்குங்க. ஆனா டீ பச்சி போண்டா இதை சாப்பிட நான் ஆசைப்பட மாட்டேன். அதுக்குள்ள ஃப்ரூட்ஸ் தான் நான் எப்பவுமே ஆசைப்படுவேன். அதுல இந்த பேரிச்சம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு பைக்கில் போகும்போதே ஒன்னா சாப்பிட்டுட்டு போனேன். ஆனா அதுக்கு மேல என்னோட ஃபேவரட் பிளேஸான இடத்துக்கு போயிட்டு உட்காந்துட்டு அந்த சன்செட், அந்த காட்சி, அந்த வியூ அதை ரசிக்கிறதே ஒரு தனி சந்தோஷம் தான். எல்லாருமே சன்ரைஸ் பார்க்க தான் ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஏன்னா அந்த நேரத்துல மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா வாழ்க்கையோட உண்மையான வச்சு அது இல்ல. சன்செட் நேரத்துல இன்னைக்கு நமக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம், மனசுல எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்ல முடிஞ்சா அதுதான் உண்மையான வச்சு. காலையில எவ்வளவு சந்தோஷமா அந்த வாழ்க்கை நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே சொந்தத்தோட அந்த நாளை முடிக்கணும். அதுதான் உண்மையான சந்தோஷமே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுங்க. 1/2 மணி நேரம் அந்த வியூ ரசிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டு போற வழியில எப்பவுமே பசங்க வாலிபால் நெட் கட்டி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு பசங்களுமே இன்னும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானுமே உள்ள போயிட்டு என்ன பார்த்ததுமே அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனா பாலை வாங்கி பார்க்கும்போது ரொம்ப பால் டேமேஜா இருந்துச்சு. அதை பார்த்ததுமே எனக்கு சின்ன வயசு நான் தான் வந்துச்சு. ஏன்னா எங்கிட்டயுமே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பால் எதுவுமே இருக்காது. எப்படியோ கத்துட்டு இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். அப்படியே நான் பசங்க கிட்ட சொன்னேன், தம்பி எனக்கு நாளைக்கு ஸ்கூல் லீவ், அதனால நான் கண்டிப்பா புதன்கிழமை வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாலிபால் கொண்டு வரேன் சொன்னேன். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம். அதை கண்டிப்பா பணத்தால வாங்கவே முடியாது. கொஞ்ச நேரம் அவங்களோட சேர்ந்து நானுமே விளையாடினேன், சிரிச்சோம், ரசிச்சோம். கடைசியில கண்டிப்பா பால் கொண்டு வரேன் சொல்லிட்டு நானுமே கிளம்பிட்டேன். இனிமே கோச்சிங் சரி, ட்ரைனிங்கும் சரி, யூடியூப் வீடியோவும் சரிங்க, இனி ரெகுலரா முழு மனசோட பண்ண போறேன். நாளைக்கு இன்னும் சூப்பரான ஸ்டோரியோட பார்க்கலாம். தேங்க்யூ.